கமிஷன் இருக்கா இல்லையான்னு யார் டிசைட் பண்ணோம்? ஸ்டேட் கவர்மெண்ட் டிசைட் பண்ணோம். கரெக்டா? ஆமா இதை அப்போ அப்படியே சென்ட்ரலுக்கு தூக்கிட்டு போறானுங்க. வப்புக்கு இருக்க சொத்து எல்லாமே கண்ட்ரோல் ஆஃப் இந்தியா கீழே கண்ட்ரோல் வந்தது. அதை யார் ரூல் பண்றாங்க? அவங்க கீழே அது கண்ட்ரோல் வந்துடும். அந்த கவர்மெண்ட் கீழே கண்ட்ரோல் வரும். யார் பண்ணி நீ என்னப்பா டிசைட் பண்றது? நீ இந்த மாதிரி இதே மாதிரி இப்ப நீ பண்ணிட்ட, நாளைக்கு கோயில் இடத்தையும் தூக்கிட்டு போய் கொடுத்துடுவ. நாளைக்கு கோயில் இடத்துக்குள்ளேயும் உள்ள வந்து உட்காராங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்தியா ஃபுல்லாவே ஒரு ஸ்டேட் ஒன் எலெக்ஷன்ற மாதிரி தானே ஆயிடும். நீ டிசைட் பண்றதா இங்க நடக்கணும், வேற யாரையும் டிசைட் பண்ணாத மாதிரி ஆயிடும்ல. இது வந்து தமிழ்நாட்டோட மக்களின் உரிமையிலையும் கை வைக்கிறது, தமிழ்நாடு அரசின் உரிமையும் கை வைக்கிறது, ஒரு சார்பா இருக்க ஒரு மக்களை கழுத்தை நெரிக்கிறது. நீ இங்க வந்து நீ தான் வாழணும், மத்தவங்க எல்லாம் வாழக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு மனப்பான்மை. உனக்கு யார் உனக்கு ரைட்ஸ் கொடுத்தா வப்பு சொத்துல வந்து நீ வந்து இந்த மாதிரி டிசைடிங் பண்ணணும்ட்டு? இதே மாதிரி இந்து அறநிலையத்துறையில ஒரு 2 முஸ்லீமை நான் இந்து உள்ளத்துக்கு போட்டு அதுல வந்து அதை போய் பண்ண சொன்னாங்கன்னா உனக்கு கரெக்டா இருக்குமா? இல்லைன்னா இந்து அறநிலையத்துறையோட சொத்து எல்லாமே அப்ப 5 வருஷத்துக்குள்ளதான் இந்துவா இருக்கணும், உனக்கு டாக்குமெண்ட் இல்லைன்னா அது வந்து கவர்மெண்ட்டுக்கு ஆயிடும் அப்படின்னு சொன்னா உனக்கு ஓகேவா? 10 வருஷத்துக்கு மேல இருந்தா நீ வப்புக்கு தாண்டா வாங்கி கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு என்னைக்குமே இல்ல இந்தியான்றது ஃபர்ஸ்ட் ஹிந்துக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கறதும் தப்பு கிடையாது, புரியுதா? அதெல்லாம் கொடுக்கறது இதுதான். ஆனா முஸ்லீம் கொஞ்சம் கொஞ்சமா பேத்தெடுக்கிற மாதிரி இது ஒரு வீடு அப்படியே பேத்தெடுக்கிற மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு. கடைசியில எங்க போய் முடிவு தெரியல. செங்கல் வருவானுங்கடா அலெக்ஸ். இப்போ இங்க பாரு, 10 வருஷம் லேண்ட் ஒருத்தன் ஆக்கியபை பண்ணிருக்கான்டா ஒரு ரவுடி. கவர்மெண்ட் என்ன பண்ணும்? நீ ஆக்கியபை பண்ணிருக்க, நான் அவங்க கிட்ட இருந்து வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லணும். அதுதானே கவர்மெண்ட். கரெக்டா? இது என்ன தெரியுமா இருக்கு? வப்போட சொத்துல எவன் இருந்தாலும் 10 வருஷம் 12 வருஷம் இருந்தாலும் அது அவனுக்கு அல்மேட்டு. அதான் அவனுக்குன்னா அது அவனுக்கு கிடையாது, கவர்மெண்ட் எடுத்துக்கும். அது இப்ப கவர்மெண்ட் வந்து அந்த பிளேஸ் வந்து டெண்டர் கொடுக்கலாம், இல்ல அவனுக்கே இருந்தவனுக்கே வாடகை விடலாம். புரியுதா? புரியுது. நீ என்னப்பா எடுக்கிறது? நீ வாங்கி கொடுக்குற வேலையை பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் சூப்பரா பண்ணுது அப்படின்னு கிளாப் தட்டலாம். வாங்கி நீ எடுத்துக்கிறியப்பா, இதுக்கு எதுக்குப்பா நீ இந்த வேலையை பாக்குற? எனக்கு தெரிஞ்சு இல்ல ஒரு தர்காவா எடுத்து விடலான்னு தான் பாக்குறானுங்க. அதான்டா பிஜேபி முஸ்லிம் இல்ல, பிஜேபி வந்து சிறுபான்மையருக்கு நல்லது செய்யறதுன்னா எப்படி தெரியுமா இருக்கு? இதெல்லாம் பார்க்க எப்படி தெரியுமா இருக்கு? ஒரு சிங்கத்துக்குள்ள ஒரு கோழியை விட்டா கோழி பத்திரமா இருக்கும்னு சொன்னாங்க தெரியுமா? அந்த மாதிரி. இல்ல நேத்துதான் நம்ம பேசுன ஞாபகம். அதான் இங்க பாஜக பண்றது ஃபர்ஸ்ட் டைம் தான். இந்த விலைவாசி இந்த ஊரை தாண்டி இதுதான் முதல்ல பெருசா அடிக்குது. இல்ல பிக்கஸ்ட் ஹேட் தான். என்னடா நீங்க எல்லாம் பண்றீங்க? உங்களுக்கு என்னதான்டா பிரச்சனை? அவங்க எல்லாம் வாழவே கூடாது டிசைட் பண்ணிட்டீங்களா? இந்த லட்சண மயிர்ல வேற ஓட்டு வேற உங்களுக்கு. இந்த ஆக்ட் எல்லாம் நார்த்ல இருக்கிற ஒரு சங்கி, நார்த்ல பெரிய சங்கி கூட்டம் இருக்கிறது அவங்களுக்கு இது ஜாலியா இருக்கும், புரியுதா? யாருக்கு இது ஜாலியா இருக்கும் தான் அவன் பாக்குறானுங்க. கூட அவனுக்கு பிஜேபியோட பேக் பண்ணி பார்த்தா நார்த் தான், புரியுதா? சவுத்துல அவனுங்களுக்கே தெரியும் இந்த ஆக்ட கொண்டு வந்தாலே அதான் கண்டிப்பா அகேன்ஸ்டா எல்லாம் இருப்பாங்க, நிப்பாங்க. அட்லீஸ்ட் மத்த ஸ்டேட்டை கூட கம்முன்னு இருக்கும். தமிழ்நாட்டுலாம் காரி சுத்துவானுங்க, அது அவங்களுக்கே தெரியும். இல்லடா இவ்வளவு பெரிய மலுமுட்டித்தனமா பண்ணிட்டு அதை நான் வேற படுத்துறானு. இங்க வந்து ஓட்டு வர கேட்டு தமிழ்நாட்டுல வந்து பிஜேபி மாவன நீ 2% சீட் வாங்கிடுறா பாக்கலாம், நான் ஓட்டு வாங்கிடுறா பாக்கலாம். அதனாலதான் நீ செத்தீங்கடா நீங்க பண்றது. செத்தீங்க. அதான் சொல்றேன். இப்போ நீ வப்பு மட்டும் சாங்ஷன் ஆச்சு எழுதி வச்சுக்கோ. ஏடிஎம்கே டிஎம்கே சேர்ந்துனா கூட 3% வாங்காதடா, எழுதி வச்சுக்கோங்கடா. இல்ல இது சாங்ஷன் கண்டிப்பா சாங்ஷன் ஆகுது. ஆனா இவங்க 2 பேரும் நிக்கட்டும் பாப்போம். இது மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டு அவங்களுக்கு நல்லது பண்றேன்னு சொன்னீங்கன்னா முட்டாளடா நாங்கெல்லாம் நம்புறதுக்கு. சிக்கன் கடையில சிக்கன் நல்லா இருக்கும் உயிரோட இருக்கும்னு சொல்ற மாதிரி இருக்கு இதெல்லாம். சொல்லுங்க ப்ரோ. இன்னும் இந்த சாங்ஷன் ஆகலையா? இல்ல சாங்ஷன்னா இது லோக்சபால மட்டும் பாஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் பில்லு. ஆமா பில்லு ராஜ்யசபா போனோம். ராஜ்யசபா போயிட்டு தான் இது பண்ணுவாங்க. இது ராஜ்யசபா நீங்க நடந்துட்டு இருக்கு, அது எப்படின்னு தெரியல. அது போவாங்க. இவங்க வந்து இப்போ கோர்ட்ல வந்து போக போறேன்னு சொல்லிட்டாங்க தமிழ்நாடு. நான் என்ன சொல்றேன்னா, நீ கோர்ட்டுக்கு எல்லாம் போறதுக்கு முன்னாடி அங்கேயே வெளியில உட்காந்து போராட்டம் பண்ணுங்க தயவு செஞ்சு சொல்றேன். இது அநியாயம்டா. இது பகல்ல கொள்ளை அடிக்கிற மாதிரி தெரியுதுடா. அவங்களோட விஷயத்த அவங்களோட சிறுபான்மையர் மேல அவங்களுக்கு என்னதான் அப்படி கோவமோ தெரியலங்க. அதாவது நீங்க சொன்னீங்க தெரியும், இதெல்லாம் வந்துட்டு போக போக ஃபியூச்சர்ல குறையும்ன்ற மாதிரி. அதாவது மாஸ்டர் ப்ரோ நீங்க சொன்னீங்க தெரியுமா இந்த சொத்துன்னு
அதாவது நம்ம 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 அது அது இல்ல ப்ரோ, படிக்கும்போது என்ன விஷயம்னா ஏன் அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னா, ஒரு அனாலிசிஸ் அவங்க எடுத்துட்டாங்க. என்ன சொல்லுமா அனாலிசிஸ்னா, அவங்க என்னதான் அவங்களுக்கு அகேன்ஸ்டா இருந்தாலும் அவனுக்கு ஓட்டு விழுறத அவங்க அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யாரு? நார்த் பாஜக. மெஜாரிட்டி அவங்க ஜெயிக்கிறாங்க. காங்கிரஸ் மெஜாரிட்டியாவே வரல. பிராக்டிக்கலா நம்ம பேசணும்னா 100 சீட்ஸ் தான் வருது. அவனுக்கு வெறும் இண்டிவிஜுவல் பிஜேபி மட்டுமே அவனுக்கு 200+ வருது. சோ அதனால அவன் மைண்ட் செட் என்னன்னா, நம்ம என்ன வேணா பண்ணலாம்டா. இதுதான் சொல்றேன். மோனோபோலி ஆயிடுச்சுன்னா உனக்கு அகேன்ஸ்டான சிஸ்டம் கிரியேட் ஆகும். மோனோபோலி மட்டும் ஆகக்கூடாது. இப்ப உண்மையாலுமே சொல்றேன், பிஜேபி ஒரு மோனோபோலியா தான் நிக்குது. இதுதான் சொன்னேன். சோ இப்போ என்னன்னா, சில விஷயம் நம்ம எடுக்கிறோம். நம்ம நாளைக்கு போராட்டம் அறிவிச்சிருக்கிறோம். பட் இது என்னன்னா, இந்த விஷயத்தை எப்படி அவங்க கோர்ட் மூலியமா தான் பண்ண முடியும். ஒண்ணு. ரெண்டாவது பாயிண்ட் இவங்க இந்த எம்பிஸ் இந்த ஸ்டேட் எம்பிஸ் மட்டும் நான் சொல்ல மாட்டேன். அதர் ஸ்டேட் எம்பிஸ் இருக்காங்கல்ல, எல்லா எம்பிஸும் போராடணும் இதுக்கு. இது உண்மையாலுமே ஒரு கேவலமான சிஸ்டம். இது உண்மையாலுமே கேவலமான விஷயம். அதை எல்லாருமே சேர்ந்து போராடணும். வெறும் இவங்க இப்ப ஒரு கட்சி நான் இது எதிர்க்கிறேன்னா பத்தாது. இந்தியாவை ஸ்தம்பிக்க வைக்கணும். இந்தியாவை இப்ப ஜல்லிக்கட்டுன்னு ஒண்ணு கிடையாதுன்னு நான் ஸ்தம்பித்து வச்சதுக்கு அப்புறம் தானே அதை இது பேக் வாங்கினாங்க. ஸ்தம்பிக்க வைக்கணும். இன்னைக்கு ஸ்தம்பிக்க இல்ல வைக்கிற ப்ரோ, மாதிரி இவங்க இல்ல கேஸ் போடுறானுங்க. ப்ரோ அந்த இன்னைக்கு பக்கம் எஸ்டிபி போராட்டம் பண்ணதுக்கு அரெஸ்ட் பண்றானுங்க டிஎம்கே. என்னடா ஆக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? என்ன ஜோக் குத்துனுக்குறீங்க? போராடுறவனா போராட்ட விடுற, அவன் உரிமைக்கு அவன் தான் போராடுவான், வேற யார் போடுவாருவான்? நீ போராட மாட்ட, சாப்பிட்டு உண்ணாவிரதம் இருப்ப, சாப்பிடறதுக்கு முன்னாடி வரையும் உண்ணாவிரதம் இருப்ப, அதுக்கு நீ ஓட்டு வாங்குறதுக்கு அதை பண்ணுவ. அதெல்லாம் நம்ப முடியுமா? நீயே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணு, தமிழ்நாடு ஃபுல்லா இன்னும் ஒரு 20 நாளைக்கு டிஎம்கே போராட்டம் பண்ணணும். ஆனா ப்ரோ ஒரு நிமிஷம் இல்ல அப்படி பண்ண முடியாது. ஏன் தெரியுமா அப்படி பண்ண முடியாது? மான்ஸ்டர், பிராக்டிக்கலா பேசுங்க. அப்படி பண்ண முடியாது. ஏன்னா இப்ப தமிழ்நாடுமே போராட்டமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளவு டேஸ்ன்னு இருக்கு. எனக்கு அந்த நம்பர் ஆஃப் டேஸ் எனக்கு தெரியல. இவ்வளவு நாள் கழிச்சு அதுக்கப்புறம் அது கவர்னர் கண்ட்ரோல் வந்துரும். இல்ல இல்ல லார்ஜ் நம்பர் ஆஃப் போராட்டமா ஜல்லிக்கட்டு இருந்ததுன்னா போராட்டத்தோடவா பண்ண ஆக போகுது? நீ அந்த லஞ்சு முதல்ல அதுதான் தலைவர் சொல்றேன். ஜல்லிக்கட்டு போராட்டமே எதுக்கு உங்களுக்கு லாஸ்ட் 2 days அவங்க பியூரஸா இறங்கி அவங்க எல்லாருமே அடிச்சாங்க. ஏன்னா ரீசன் வெயிட் பண்ணாங்க. அடிச்சது காரணம் என்னன்னா, இன்னும் 2 or 3 days கண்டினியூ பண்ணாங்கன்னா அது கவர்னர் கீழே அந்த ஸ்டேட் ரூலிங் ஆயிடும். என்ன கான்செப்ட்ல கவர்னர் கீழே வரும்ன்ற? ஏன்னா ஒரு ஸ்டேட் ஒரு விஷயத்துக்காக போராடிட்டு இருக்கு, இவ்வளவு நாளா போராடிட்டு இருக்கு, அதுக்கான ஸ்டெப் எடுக்கலன்றப்போ. ரேவந்தி நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்க ரேவந்தி, அறவழியில போராடுறது வேற, வன்முறையில போராடுறது வேற. அவுட் ஆஃப் கண்ட்ரோல், கவர்னர் கீழ கண்ட்ரோல் இல்லாம நீங்க போராட்டத்தை அறவழி வன்முறைன்னு இது பண்ண முடியாது. போராட்டமா தான் கன்சிடர் பண்ணுவாங்க. இல்ல பஞ்சாப்ல டெல்லியில போராட்டம் பண்ணாங்கல்ல ஃபார்மர்ஸ் எல்லாமே. இது வருதுடா, சத்தம் வருதுடா, காரோட இண்டிகேட்டர். இப்ப பஞ்சாப்லயும் டெல்லிலயும் ஃபார்மர்ஸ் போராடினாங்கல்ல, 300 நாள் போராடினாங்க. அதெல்லாம் இப்ப இதெல்லாம் கவர்மெண்ட் ஸ்டேட்டா மாறிச்சா? அது அப்படி இல்ல. என்னன்னா போராட்டம்ன்றது அறவழியில போராடுறது வேற, வன்முறையை தூண்டி போராடுறது வேற. லார்ஜ் நம்பர் ப்ரோ. எந்த நம்பரா இருந்தாலுமே ரேவந்த், இப்ப ஜல்லிக்கட்டுல நீ லார்ஜ் நம்பர்ஸ், நீ எந்த நம்பர்ஸ் நீ சொல்லுவ? ஜல்லிக்கட்டு சாதாரணமா உண்மையாலுமே மிகப்பெரிய லார்ஜ் நம்பர். வெறும் மெரினால மட்டும் நடக்கும். ஆனா ஜல்லிக்கட்டால நிறைய இதுவாச்சு. காலேஜ் 3 கோடி பேருக்கு மேல போராட்டத்துல கலந்துக்கிட்டாங்க. அப்படின்னு நீ சொல்றத பாத்தீங்கன்னா 3 கோடி பேருக்கு மேல போராட்டத்துக்கு கலந்துக்கிட்டாங்க. 50% ஆஃப் தமிழ்நாடு ஈக்குவல் டு 50%. 7 crores இப்ப இருக்காங்கன்னா அப்போ ஒரு 6.5 வச்சுக்கோ. 50% ஆஃப் தமிழ்நாடு பீப்புள் போராட்டம் பண்ணிருக்கான். அப்பனா அன்னைக்கு அந்த எலெக்ஷனே திருப்பி தான் நடத்திடணுமே. இது ஆட்சியே போயிட்டு இருக்கணுமே. அது நம்பர் ஆஃப் டேஸ்னு ஒன்னு கணக்கு இருக்கு. யாரும் தப்பான என்ன டே எவ்வளவு டேஸ்னு எனக்கு தெரியல. எனக்கு உண்மையாலுமே எத்தனை நம்பர் ஆஃப் டேஸ் இல்ல. பட் ஆனா அளவுக்கு இது ஆகாது. புரியுதா? ஆகாது. ஆனா நான் ஏன்னா அது தமிழ் இது வேற. இல்ல அது மெயின் என்ன தெரியுமா அலெக்ஸ் பிரச்சனை? அது தமிழ் இதுலாம் கிடையாது. என்னன்னா இது உண்மையாலுமே பேசணும், ஓப்பனா பேசணும்னா முஸ்லிம்ஸ் அவங்க இறங்குவாங்க. இந்த போராட்டம் அறிவிச்சாங்க, இது ஒரு மதம்ன்றதே செப்பரேட்டா தான் பார்ப்பாங்களே தவிர தமிழ்ன்றதே ஒரு இந்துஸ் வர மாட்டாங்க. இந்துஸ் கூட நம்மள மாதிரி கொஞ்சம் பிராட் மைண்டட், ஓபன் மைண்டடா இருக்கவங்க வருவாங்க. படிச்சவங்க தான் இருக்கானுங்களே தவிர இதுக்கு நீ போராடி தான் ஆகணும். டீலிமிட்டேஷன் மாதிரி தான் இதெல்லாமே. கரெக்ட் தான். ஆனா எல்லாரும் இன்னைக்கு முஸ்லீம்க்கு வந்தான், நாளைக்கு கிறிஸ்டின் சொத்துக்கு வருவான்.
நாளைக்கு இந்து சொத்துக்கே வந்துட்டு இந்துஸ்ல இந்த இந்துஸ் இல்லன்னுமா ஒரு அங்க நிமிஷம். கேஸ்ட் இதுதான் நான் சொல்றேன். இப்போ வந்துட்டு சும்மா சொல்றேன், பிஎம் வந்துட்டு ஒரு முஸ்லீம் இருக்கிறதா நினைச்சிருக்கேன். அவரு ஒரு ஹிந்துவுக்கு இப்படி ஒரு ஆக்ட போட்டிருந்தா இந்நேரம் இப்ப ரேவந்த் சொல்ற மாதிரி அது டெல்லிகேட் ஆகிட்டு இருக்கும். ஆனா இது வேற, இந்தியால முஸ்லிம்ஸ் இது கிட்டத்தட்ட டீலிமிட்டேஷன் தானே. மாநில உரிமையை நீ எப்படி கையில் எடுக்கிறியோ அந்த மாதிரிதான் மக்கள் உரிமையை நீ கையில் எடுத்து வச்சுட்டு இருக்க. ஒரு சார்பா இருக்க மக்கள் உரிமையை நீ கையில் எடுக்கிற. இது வந்து யாருமே இதுக்கப்புறம் விடக்கூடாது அலெக்ஸ். ஏன் தெரியுமா இதை நான் சொல்றேன்? இது வன்மையா கண்டிக்கணும். இதை வந்து நம்ம போராட்டம் எடுத்தணும்னா இது ஏன் அதை நம்ம சொல்றோம்னா, நாளைக்கு இதுல கை வச்சவன் கிறிஸ்டின்ல கை வைப்பான், நாளைக்கு இந்து சொத்துக்குள்ளே கை வைப்பான். அந்த சொத்துல ஒரு கேஸ்ட கொண்டு வருவான். இந்த சாதியினருக்கு தான் இந்த சொத்து, இந்த சாதியினருக்கு சொத்து இல்லைன்னுவான். நீ சூத்திரன்னு சொல்றது கூட வாய்ப்பு இருக்கு. இத கொண்டு வந்து இந்த நிலைமை நிறுத்துவானுங்க. அதுக்கான ப்ராசஸ் தான் இவனே மான்ஸ்டர். அதுக்கான வேதம் அது இப்போ ரோடு போட்டுட்டு இருக்காங்க, அதுக்கான வேதம் போயிட்டு இருக்கு. நான் ஒண்ணு சொல்றேன், காங்கிரஸ் இல்ல பிஜேபி இத ரெண்டுத்தையும் தூக்கி போட்டு ஒருத்தன் வரணும். ஆனா அது யாருன்னே தெரியல, கண்ணுக்கு தெரியல. கனவுல இருந்து வெளியே வாங்க, கஷ்டம். இல்லடா, இப்ப நான் இப்பவும் சொல்றேன், திரும்ப வந்து பாஜக ஜெயிக்கிற கிராஃப் தான் வந்து அதிகமா இருக்கு. ஏன்னா திரும்பவும் இதே நம்பர் ஆஃப் ஓட்ஸ் தான் அவங்க வாங்க முடியும். ரீசன் நான் சொல்லிடுறேன். ஏன்னா அவங்க ஓட்டு வந்து இந்துவோட ஓட்டை வந்து மட்டும்தான் கன்சால்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க ஓட்டு. சோ திரும்ப இந்து எல்லாமே நீ முஸ்லிம்ஸ் அகைன்ஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்கனால. இல்ல ரேவந்த், நீ வந்து தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்க ஒரு விஷயத்த. அதை நான் கிளியர் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் நீ சொல்லு. பிஜேபி ஓட்டு ஜெயிக்கிறப்பவும் ஓட்டு அறுவடை பண்றப்பவும் இந்துஸ் ஓட்டை மட்டும் அறுவடை பண்ண மாட்டானுங்க, காமன் பீப்புள் ஓட்டையும் அறுவடை பண்ணுவானுங்க. அதாவது யாருன்னா இந்து கிறிஸ்டின் இந்த ரெண்டு பேரையும். முஸ்லீம்லயே ஒரு காமன் மைண்டா இருப்பான்ல, ஒரு எலைட் பீப்புளா ஏதோ யோசிப்பாங்க. அது ரேர் மான்ஸ்டர். நீ சொல்றது வந்து 1% மான்ஸ்டர். அது வந்து எஃபெக்டிவா கிடையாது. இல்ல நீ 1% கூட விடுங்க. பிஜேபி ஜெயிக்கிறப்போ, எல்லா தேர்தலையும் ஜெயிக்கிறப்போ நீ எல்லா ஸ்டேட்லயும் போய் பாரு, பிஜேபியா ஜெயிக்க மாட்டானுங்க, கூட்டணி கட்சி வச்சுதான் ஜெயிப்பானுங்க. அந்த கூட்டணி கட்சி எப்படி ஜெயிக்கும்? மக்களுக்காக போராடுறன்னு மக்களை ஏமாத்தி தான் ஜெயிக்கும். இங்க எதுவுமே வந்து இந்துஸ்காகன்னு கிடையாது. இதுதான் அந்த அரசியல். இந்த அரசியல தான் புரிஞ்சுக்கணும். என்னன்னா, இப்போ வந்து வேல்முருகன் வந்து போராடுறான்னு வச்சுக்கேன், எலெக்ஷன்ல நடக்கிறது இல்ல, இங்க வந்து நம்ம வந்து சட்டசேவையில நடக்குது, அநியாயமா இருக்கு, நான் வெளியில வந்து நான் பேட்டி கொடுக்குறேன், ஆனா கூட்டணி விட்டு வெளில போறேன்னு சொல்றாரா? இல்லையா? கூட்டணி கூட தானே இருக்காரு. அது ஏன்னா மக்களை ஏமாத்துறது. அந்த மக்களை தாண்டி தேர்தல் வாக்கு சொல்லி ஏமாத்துறது. அதுதான் சொல்றேன், இந்த காமன் பீப்புளை ஏமாத்துறது. உனக்கு டெய்லி பேசிஸ்ல பிரச்சனை இருக்கு, அப்ப நீ அதை பத்தி பேசுவியா இல்ல உனக்கு டெய்லி பேசிஸ்ல கியூர் பண்ற விஷயத்த பத்தி பேசுவியா? சோ அதனாலதான் அவங்க ஸ்டேட் எலெக்ஷன்ல மக்களை ஏமாத்துறானுங்க. எல்லா இடத்துலயும் மக்களை ஏமாத்தி கட்சியா உனக்கு இந்துக்காக பேசுறாங்க. அவ்வளவுதான். இல்ல நான் என்ன சொல்றேன், நீ தமிழ்நாடு மட்டும் நீ வந்து இந்தியாவோட என்னைக்குமே அந்த மைண்ட் செட்டை நம்ம இது எப்படி இருக்குன்னா, இந்த மில்டன் ஒரு பைத்தியக்காரன் இருக்கானே டிஎம்கேல, அவன் ஒண்ணு போடுவான். என்ன போடுவான்னா, ரேப் பர்சன்டேஜ் எடுத்து விமனுக்கு அகேன்ஸ்டான இந்த கேஸ் நம்பர் ஆஃப் கேசஸ் எடுத்து பத்தி பேசாதயா. எனக்கு அந்த டிஎம்கே லாஜிக் என்ன புரியல. இல்ல நான் முடிச்சிடறேன் தலைவா, கேளு. நம்ம வந்து இது இன்டரப்ட் பண்ண வேணாம். புரியுது. உங்க கோவம் தீர்க்கப்படும். கோரிக்கை நிறைவேற்றப்படும் மாதிரி பண்றேன். கண்டினியூ. இல்லடா, அவனோட ஸ்ட்ராட்டஜி என்ன தெரியுமாடா பண்ணிக்கிட்டு இருக்கான்? அவன் பேசிக்கா ஒரு ஸ்ட்ரக்சரை போட்டான்டா. யூபியை விட நம்ம கம்மி, பிஆரை விட நம்ம கம்மின்ட்டு. ஆனா அவன் இந்த ஸ்டார்ட் எடுத்து போட மாட்டேன்றான். இவங்க ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி எவ்வளவு பர்சன்டேஜ் இருந்தது, இவங்க ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்குன்னு தான் நம்ம பேசணும். ஏன்னா தமிழ்நாடோட தான் நீ ஒப்பிடணும். தமிழ்நாடு தூக்கிட்டு போய் படிப்பறிவு இல்லாத உத்தரப்பிரதேஷ், படிப்பறிவு இல்லாத பிஆர்ல நீ கம்பேர் பண்றதே வந்து ஒரு முட்டாள்தனம். அதுவும் நான் அந்த பிளேமுமே நான் சொல்றேன், அந்த பிளேமுமே ஒரு கட்சிக்கு போகும். ஆனா இன்னைக்கு நம்ம உட்காந்து அந்த கட்சியை வந்து கடிச்சா நம்ம ஆன்டி இண்டியனா மாறிடுவோம். இல்ல உண்மையாலுமே இல்ல ஆன்டி தமிழனா மாறிடும். ஆன்டி இந்தியனை விட ஆன்டி தமிழனா மாறிடும். நான் திரும்பி சொல்றேன், நீ வந்து இப்போ ஒரு டேட்டா சொன்ன தெரியுமா, தமிழ்நாடு ஒப்பிடுனுட்டு 2022ல 21 வரையும் தான் டேட்டாஸே இருக்கு. இங்க செக்சுவல் அசால்ட்டோட 22 வரைக்கும் இருக்கு ப்ரோ. லாஸ்டா 22 இப்பதான் வந்தது. ஓகேவா? இந்த டேட்டா வரையும் தான் இருக்கு. செக்சுவல் அசால்ட் எவ்வளவு நடந்திருக்கு, ஹராஸ்மெண்ட் எவ்வளவு நடந்திருக்கு, விமனோட கம்ப்ளைண்ட்ஸ் எவ்வளவு நடந்திருக்குன்ட்டு ஒண்ணுமே இல்ல. ஜெயலலிதா அம்மா உயிரோட இருந்தப்போ சம்மர் 4000 அப்படி இருந்தது. இப்போ நம்மளோட தமிழகத்தின் அப்பாவோட ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் 9000 இருக்கு.
இல்ல ரெக்கார்டே இல்லாத வச்சு நீ பீகாரையும் யூபியும் கம்பேர் பண்ணா பைத்தியக்காரா? என்னடா பைத்தியம் வேலை பண்ணுகிற நீ? நீ சொல்றது 200 யூபியோட நம்புவானுடா, நாங்க ஏன்டா நம்புவோம்? இந்தியால அதிக பாப்புலேஷன் மான்ஸ்டர் ப்ரோ, இருக்குதான். அவன் பைத்தியம் தான் ப்ரோ, பைத்தியம் மாதிரில இல்ல. நானுமே ஒரு 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 கடைசியா நடந்த ஒரு 3 நாள் நடந்த இஷ்யூஸ் எடுத்து பாக்குறேன். என்ன இவன் போராடுறோனா இல்லையோ, ஏய் டிவிகே கேள்வி கேட்டானா, ஏய் பாமக கேள்வி கேட்டானா, அதிமுக கேள்வி கேட்டானா, இது என்னங்க அரசியல் இது? ஏண்டா அவங்க எல்லாம் எதுக்குமே லாய்க்கு இல்லைன்னு சொல்லிட்டாலும் உன்னைய ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து சட்டசபைக்கு இது பார்லமெண்டத்துக்கு அனுப்பிச்சு போய் கேள்வி கேட்டு எதிர்த்து நில்றான்னு சொன்னா அதை விட்டு நீ கேள்வி கேட்டியா, நீ கேள்வி கேட்டியா, ஏ உனக்கு இதை பத்தி தெரியுமா? மேல் மட்டத்துல இருந்து கீழ் மட்டம் வரைக்கும் இதைதாங்க கேள்வியை கேக்குறாங்க. இதுதான் திமுக, இதுதான் டிஎம்கேவோட அரசியலே போல இருக்கு. என்ன அடுத்தவன நீ கேட்டியாண்டா, நீ என்னடா போடுங்கன்னா, நீ என்ன பண்ணுனேன்னு போது மக்கள்கிட்ட எடுத்து சொல்லு. திமுக வந்து இந்த நடவடிக்கை எடுக்குது, நாளைக்கு போராட போறோம், இந்த சட்டசபையில உட்காந்துட்டு பாஸ் பண்ணிட்டா என்ன பண்ண போறாங்க? அவனுங்க நம்மள கடிக்கிறதுக்கு தான் வேலை, வேற எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு அடுத்தவனை கடிக்கிறது தான் வேலை, பொழப்பே கிடையாதுங்க. அந்த நம்மளும் இல்லைங்க, எல்லாரும் முன்னாடியும் போறாங்க, எல்லாரையும் ஒருத்தனையும் மிச்சம் வைக்கிறான்ல. அப்ப வந்து டைவர்ட் பண்றாராம் அவரு, அப்படியே 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 கட்சியில வந்து அந்த அறிவார்ந்த ஐடி செல் டைவர்ட் பண்ண. இல்ல ப்ரோ, போற போக பார்த்தா முஸ்லிம்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்தியால இருந்து அதான் இது பண்ண போறோம், முஸ்லிம்ஸ்க்கு ஆதார் கார்டை கட் பண்ணணும் வந்தாலும் ஒரு எனக்கு தெரியல பாப்போம். இல்ல ப்ரோ, இந்த ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு ஈவினிங் நான் வந்து இந்த கொத்தடிமை ஸ்பேஸ் எல்லாம் கேட்டுட்டு இருந்தேன். கொத்தடிமை ஸ்பேஸ்ல என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா, இந்த விஜய்க்கு வேற என்னது, நான் அப்புறம் இது அனானமஸ்ல கேட்டா ஒன்னும் கூட்டமே வரல அந்த ஸ்பேஸ்ல. மொத்த கொத்தடிமை தான் உட்காந்துட்டு இருந்தேன். விஜய்க்கு வேற வேலை இல்ல, சும்மா இந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம சைட்ல இருக்கிறதுலாம் அந்த முடிக்கிறேன். அதுல எனக்கு என்ன சிரிப்புனா, அவன் இப்போ ஒருத்தன் சொன்னான்ல, அவன் என்ன பண்ணானா, ஒரு 4 மாசம் முன்னாடி நம்ம பிஜேபிக்கு அகைன்ஸ்டா ஒரு டேக் போட்டுட்டு இருந்தோம். நம்ம தலைவரும் அதுக்கான அறிக்கையை கொடுத்திருந்தாரு. அப்போ அவங்க நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து போராடுவோம், நீங்க தனியா இந்த டிவிக்குன்னு எடுத்துட்டு போறீங்க, இது எல்லா நாட்டுக்கும் எல்லா மக்களுக்கான கெட் அவுட் மோடி போடும்போது வந்தானுங்க. அது வந்து இந்தி போர்ஷன் அந்த 3 லாங்குவேஜ்க்கு வந்து நம்ம என்கிட்ட கேட்டவனே வந்து அங்க உட்கார்ந்து தெரியும். அப்ப நானும் தான் இது என்னன்னா, நான் இது வந்து நீங்க இப்போ இங்க கீழே இருக்கவங்க வந்து முஸ்லிம்ஸ்க்கு தான் இந்த பிரச்சனை, நம்மளுக்கு எல்லாம் பிரச்சனை இல்லைன்னு வச்சீங்கன்னா நீங்க முட்டாளா இருக்க போறீங்க தான் நான் சொல்லுவேன். ஆமா, இந்த பிரச்சனை கிறிஸ்டியன் கையில வைப்பான், நெக்ஸ்ட் இந்துல கை வைப்பான், நாளைக்கு நெக்ஸ்ட் ஜாதி ரீதியா பிரிப்பான், நெக்ஸ்ட் ஓசியை டிவைட் பண்ணுவான். எல்லாம் இது வந்து அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க இருக்கவங்க எல்லாரும் முட்டாளாயிடுவீங்க. ஏன் இதனா, இது நாளைக்கு உங்களுக்கும் நடக்கலாம், எனக்கும் நடக்கலாம், எல்லாருக்கும் நடக்கும். இந்த விஷயத்த இன்னைக்கு இவனுங்களை வந்து பண்ண விடாம தடுக்கிறதுல தான் நம்ம உரிமையை நம்ம காப்பாத்துற மாதிரி. நீங்க நல்லபடியா வாழணுன்றதுக்கு, நீ உரிமையோட நீ சுதந்திரத்தோட வாழ்றதுக்கு இதுதான் கடைசி போராட்டமா இருக்கும். ஏன்னா எந்த விஷயத்தையும் வந்து நீ ஒருத்தன் மேல இருக்கவன் சொல்றதை வச்சுதான் நீ வாழணும் டிசைட் பண்ணிட்டா இந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். உன் வாழ்க்கையை நீ வாழணும், எவனோ ஒருத்தன் டிசைட் பண்ணி அந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு உன் வாழ்க்கை வாழாம இருக்க அர்த்தமே இல்லை. அப்படி சுதந்திரம் வாங்குறது எதுக்குடா? நிம்மதியா வாழடா. அதையே வாழ விடாம நீ இப்படி வாழ அப்படி வாழனா எதுக்கு இந்த வாழ்க்கை? உன் சார்பா இருக்க மக்கள் தான் வாழணும்னா, உன் சார்பா இருக்க மக்கள் தான் வாழணும் நீ நினைச்சினா, தயவு செஞ்சு சொல்றேன், இந்த தமிழ்நாடு உனக்கு ஏத்த இடமே கிடையாது. இந்த பக்கம்லாம் நீ வந்துடாத. இன்னொரு வாட்டி இந்த பிஜேபி அவனா ஊப்பி இங்க மேல ஏறி வந்து இல்ல எங்கன்னா நான் ஸ்பேசஸ்ல இல்ல, நான் ஏன்னா ஸ்டோரி டேக் பண்ணி டிஎம்கேக்கும் பிஜேபிக்கு நாங்க தான் பெரிய கட்சின்னு பேசலாம், நான் வண்டியா கேட்பேன் சொல்லிட்டேன், பச்சை கேட்பேன் நானு. நீ பிஜேபி எவனையும் பார்க்க மாட்டேன் நானு. என்னடா அநியாயம் பண்ணிக்கிட்டு நியாயம் பேசிட்டு இருக்கீங்க நாட்டுல? இதுக்கு மேல அண்ணாமலை இங்க இருந்தா என்ன, இல்லன்னா என்ன? அவன் இருந்தா தட்டி கேட்க போறான். இல்ல அவன் இருந்தா மட்டும் இதுக்கெல்லாம் தட்டி கேட்க போறான். எவன் சத்தம் எனக்கு என்ன, ஆட்சி வரணும், எனக்கு கட்சி காப்பாத்தணும் தான் பார்க்க போறானுங்க. பிஜேபியில இருக்க எவனுக்கும் மரியாதை கிடையாது சொல்லிட்டேன் நானு. கேக்குதா? சொல்லு பூமர். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிஜேபியோட எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி பத்தி பேசிட்டு இருந்தீங்கல்ல, நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தமிழ்நாடு வரும்போது இந்து மதன்றத வந்து கையில எடுக்கவே மாட்டாங்க. மோடியா இருந்தாலும் சரி, அண்ணாமலையா இருந்தாலும் சரி, ஊழல், இந்த குடும்ப ஆட்சி, அந்த விஷயத்தை பத்தி மட்டும் தான் பேசுவாங்க. நீங்க மோடி போட்ட பல கெட்டப்புல பாத்தீங்கன்னா, ஏன்னா பன்முகத்தன்மைன்றது வந்து இந்தியாவில் இருக்கு.
நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு வந்து அவங்க இந்துத்துவத்தை மட்டும்தான் ஃபாலோ பண்றாங்கன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. அவங்க பல பேச காட்டுறாங்க. அந்த மாநிலத்துக்கு தகுந்த மாதிரி, குறிப்பா தமிழ்நாட்டுல வந்து மதத்தை பத்தி எக்காத நாடு பேசவே மாட்டாங்க. இந்துத்துவத்தை பத்தியும் பேச மாட்டாங்க. ஏன்னா இங்க இருக்கிற இந்துக்களே வந்து நம்ம விரும்ப மாட்டோம், அந்த பிரிவினவாதத்தை வந்து விரும்ப மாட்டோன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்ப ஒரு பஞ்சாப் போறாரா அப்படியே சிங்கா மாறிடுவாரு, சரிங்களா? குஜராத்தி போறாரா குஜராத்தியா மாறிடுவார், மராட்டி போனா மராட்டியா மாறிடுவார். அந்தந்த மாநிலத்துக்கு ஒரு கெட்டப் போட்டு அங்க பெரும்பான்மையா இருக்கிற மக்களை அவங்க மொழியில பேசி, அங்க ஆட்சியில் இருக்கிற அந்த ஆட்சியாளர்களை குறிப்பிட்டு பேசி கொஞ்சம் கொஞ்சமா ஈர்த்து அதுக்கப்புறம் எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அந்த இந்துத்துவத்தை வந்து பரப்ப ஆரம்பிப்பாங்க. நீங்க சொன்ன மாதிரிதான், யார் மெஜாரிட்டியா இருக்காங்களோ அவங்க கூட கூட்டணி வச்சு ஆட்சியை பிடிச்சி அங்க இவங்களோட அஜெண்டாவை செட் பண்ணுவாங்க. அப்படிதான் அங்க வந்து மூவ் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர வேற எதுவும் இல்ல. நீங்க சொல்லிட்டு இருக்கீங்கல்ல, நாளைக்கு வந்து இதே சம்பவம் வந்து இந்து கொண்டாடு ஆல்ரெடி நடந்ததுதான் இருக்கு. அறநிலையத்துறையே இருக்கக்கூடாதுன்றதுதான் பாஜகவோட நிலைப்பாடு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அறநிலையத்துறை தூக்கு, அங்க இருக்கிற கோவில் நிர்வாகமே அதை பாத்துக்கிட்டோம், அறநிலையத்துறையே இருக்கக்கூடாதுன்றாங்க. ஏன்னா வர உண்டியல் படத்துல இருந்து எல்லாம் இவன் ஆட்டிய போட்டுன்னு போறதுக்கு, எல்லா நிலம் புலங்கெல்லாம் எல்லாமே இந்து மட்டுமே ஆதிக்கம் செலுத்தணும்னு நினைச்சிட்டு இவன் பண்ற வேலை தான் அதெல்லாம் வந்து. ஆல்ரெடி அறநிலையத்துறையே இருக்கக்கூடாதுன்னு கத்திட்டு இருக்கு. அச்சுராஜால இருந்து அண்ணாமலை வரைக்கும் எல்லாரும் அதான் கத்திட்டு இருக்கிறாங்க. இவனுங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நான் என்ன சொல்றேன், நீ ஓப்பனாவே அடிச்சிரு. எதுக்கு நீ மெல்ல மெல்ல இது பண்ணிட்டு இருக்கிற? அன்னைக்கு பாகிஸ்தானை பிரிச்சு அமைச்ச மாதிரி நீ ஓப்பனா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு போனா மக்கள் யார் யார் போனோம் போயிட்டு இருக்கிறவங்க எடுத்துட்டு போயிடணும். நீ நல்லவன்ற வேஷத்தை ஏன் போட்டுட்டு இருக்கிற? நான் வந்து அதாவது சொல்லுவாங்க, ஆடு நனிதேன்னு ஓனாய் கவலைப்பட்டுச்சான்ற கதை என்னத்துக்கு? நீ ஒன்னொரு சட்டமும் போட்டு அதுக்கு ஒரு போராட்டம், அங்க திமுககாரன் அவன் ஊழலை மறைக்கிறது ஒண்ணு கையில எடுத்து அவன் ஒண்ணு சுத்த, அப்புறம் நாங்க எல்லாத்துக்கும் கத்த எதுக்கு? ஓப்பனா அறிவிச்சிரு. ட்ரம்ப் மாதிரியே ஆயிரு. ஓப்பனா வந்து என் நாட்டுல இவன் தான் இருக்கணும், என்னாலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிடுறேன். என்ன போச்சு? உனக்கு இருக்கிற பயம் என்னன்னா மக்களை இல்ல புரட்சி சொல்லிதான் பாக்கட்டுமே. அதுதான் சொல்றேன். ப்ரோ அதெல்லாம் சொல்றேனே, இதுக்கு மொத்த சொல்லிதான் பேக்ரவுண்ட் நம்ம பாரேன். பிஜேபின்னு சொல்லிட்டு sorry, நம்ம பிஜேபின்னு சொல்லிட்டு மேலோட்டமா கடந்து விடக்கூடாது. நான் எப்பயுமே சொல்றேன், ஆர்எஸ்எஸ் உடைய இன்ஃப்ளூயன்ஸ் படு மோசமான ஒரு 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 ஏங்க இது அதாவது அந்த ரூட் காசு வாங்கி தெரியுமா, ம், அந்த மாதிரி ஆர்எஸ்எஸ் என்ன அவனுடைய 100 வருஷ கனவுங்க. இந்து ராஷ்டிரம்ன்றது 100 வருஷ கனவு. என்ன இவ்வளவு நாளா பொறுமையா இருந்துட்டு இன்னைக்கு அவனுக்கு டைம் கிடைச்ச உடனே அவனுக்கு வச்சு செய்யறாங்க எல்லாரையும். முஸ்லிம்ஸ் அதுவும் பாவங்க, மக்களே மைனாரிட்டி மக்கள். என்ன சா- வீட வச்சு ஒரு சார், ஒரு ஒரு ஸ்டேட்ல பார்த்தா எனக்கு புல்டோசர் வச்சு எடுக்கிறாங்க. எனக்கு ஒரே ஒரு எக்ஸ்பிளைன் சின்னதா கொடுத்தாருங்க. விஜயகாந்த் ஒரு பழைய படம் ஒண்ணு இருக்கும். அவன் ஒரு ஜாதி கட்சி தலைவனை போய் எல்லாரும் அவங்க ஆட்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க. விஜயகாந்த் அவரை மிரட்டுறது பார்த்தா அந்த மக்கள் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா உன் ஜாதி தலைவன்றையே அந்த ஆள் பொண்ணு கேட்டா, அந்த ஆள் பொண்ணை கேட்டா உன் பையனுக்கு பொண்ணு கேட்டா கொடுப்பாரா? கொடுக்க மாட்டாருங்க, வெட்டிடுவாருன்னு. அந்த ஆளு காலேஜ்ல சீட்டி கேட்டா கொடுத்தானா? அதெல்லாம் கொடுக்கலைங்க. நீ பெருவாரியா இந்துக்களை வச்சு ஜெயிச்சிருக்கல உத்தரப்பிரதேசம், மணிப்பூர் போன்ற மாநிலத்துல. அங்க இந்துக்களுக்கு நீ செஞ்ச நன்மை என்ன? கோயில் கட்டுறதை தவிர கல்வி ரீதியாவோ பொருளாதார ரீதியாவோ வேற எந்த ரீதியாவோ அவங்க உயர்த்தி பிடிச்சா இல்ல. நாளைக்கு இந்த மாநிலத்தை இந்துத்துவத்தா மாத்தி ஒண்ணுல என்ன நான் பழையபடி மன்னராட்சி கொண்டு வரலாம் தான் நீ நினைக்கிற. நானே ஆட்சி செய்யணும், நானே இது ஒரே இயக்கமும் சரி ஒரே கட்சியும் சரி எப்பவுமே ஆட்சியை வந்து நடத்துறது வந்து அது ஆபத்து தான். ஒரு மாற்றன்றது வேணும், அது இருந்துகிட்டே இருக்குன்னா அந்த மாற்றமே இருக்கக்கூடாதுன்றதான் இவங்க பண்றதோட பிஜேபி அஜெண்டா. ஒரு மன்னராட்சின்ற முறையை வந்து கடைபிடிக்கணுன்றதுதான் எங்களோட அஜெண்டா தவிர வேற எதுவும் இல்ல. நானும் இதுதான் பிஜேபி வேலை. நான் அனுபவிச்ச விதம் என்ன, இங்க பேசுறவங்க பெரும்பாலானவங்களும் இதுதான். இங்க யாரும் வந்து முஸ்லீம்ன்ற பேரே சொல்ல, மேல வந்து என் பேரு ஒரு முஸ்லீம் பேசுறவங்க எல்லாருமே இதுதான். நம்ம ஏன் அவங்களுக்கு வந்து பேசுறோம்னா, நாடு வந்து அமைதியா எல்லாருமே நல்லா இருக்கும், அவங்க திறமைக்கு ஏற்ப நிம்மதியா இருக்க விடுங்கன்றதால தான். வேறு சண்டை சமைச்சிருப்பு, மத்தவங்க மேல டவுட் படுறது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பரப்பாதீங்களை, நிம்மதியா விடுங்க. பொருளாதார ரீதியா நாட்டை முன்னேற பாருங்க. அது அந்த கண்ட்ரி எப்படி உதாரணத்துக்கு எத்தனை நாளைக்கு தான் நம்ம படிச்சுக்கிட்டே இருக்க முடியும்? நம்மளும் வளர்ச்சி அதுதான் அவனும் கொட்ட கொட்ட குனிஞ்சுக்கிட்டே இருக்கான். ஏன்னா இவனும் குனிய குனிய குட்டிக்கிட்டே இருக்கான். என்னைக்கு இது வெடிச்சு பெருசா வர போதோ தெரியல. இல்ல இது பொருளாதாரத்தை முன்னேற்றத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அதெல்லாம் பண்ணிக்கிட்டா நீங்க எல்லாம் இப்ப பேச ஆரம்பிச்சிருவீங்கன்னு அவனுக்கு தெரியும். தமிழ்நாடு ஏன் பேசுதுன்னா அதுதான் பகுத்தறிவும் காங்கிரஸ்ல இங்கே அந்த பொது பிக்சர்லயே அறிவும் காணா. அதிகம் தமிழ்நாட்டுல. இல்ல ப்ரோ, இங்க பாருங்களேன், இது எவ்வளவு பெரிய போராட்டமா எடுக்க வேண்டியதா இவனுக்கு என்ன ரொம்ப சாஃப்டா ஹேண்டில் பண்ணுகிறானுங்கன்னு இப்போ ஃபன் பண்ணிட்டு இருக்கானுங்களா எனக்கு தெரியல. எக்ஸாக்ட்லி இந்த டிஎம்கேவும் காங்கிரஸ் உட்காந்து ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ. இன்னொரு விஷயம் பாருங்க, என்னன்னா வக்து சொத்தை எடுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த அவங்க ரைட்ஸை வந்து நீங்க ரைட்ஸையும் பவரையும் புடுங்குற மாதிரி கம்ப்ளீட்டா.
அந்த வக் போர்டு அவன் டைல்யூட் பண்ணணும் ப்ரோ. ஏன்னா ஆ நான் அன்னைக்கு படிக்கும்போது என்ன படிச்சேன்னா, நீங்க சொன்ன மாதிரி அந்த சொத்துக்கு வந்து கணக்கே கிடையாது. டாக்குமெண்டட் இல்ல. அன்னைக்கு அந்த காலத்துல மன்னர்கள் ஆண்டவங்க. ஏன்னா இன்னைக்கு வக் போர்டு கிட்ட தான் இருக்கிறதுலே அதிகப்படியான சொத்து இருக்கிறது. வேற யாருக்கிட்டயுமே இந்தியால அவ்வளவு சொத்து மதிப்பே இல்ல. கணக்கிட முடியாது. லட்சம் கோடி கணக்குல. என்ன அவ்வளோ விலை மதிப்புள்ள இடங்கள், முக்கியமான இடங்கள்லாம் அவன் கையில வச்சிருக்கான். ஏன்னா அந்த போர்டை வந்து இன்னைக்கு யாருனாலும் டைல்யூட் பண்ண, ஏன்னா லீகலா அவனை டச்சே பண்ண முடியாது இன்னைக்கு வக் போர்டு. அவனுக்கு லீகலா ஸ்ட்ராங்கான பாயிண்ட்ஸ் இருக்கு. ஏன்னா அவன் இந்த கோடிக்கணக்கான சொத்தை எப்படிடா டைல்யூட் பண்றதுன்றதுக்கு அந்த அந்த ஸ்கெட்ச் போட்டு வேலை பார்த்திருக்காங்க. ஸ்கெட்ச் போட்டு வேலை செய்யறாங்க. எக்ஸாக்ட்லி ஸ்கெட்ச் போட்டு வேலை செய்யறாங்க அந்த சொத்தை. ஏன்னா அந்த காலத்துல ஹைதர் அலி காலத்துல ஆண்ட சொத்து, யார் ஆண்ட சொத்து, எல்லாம் விட்டுட்டு போன சொத்து. இந்த நாடு வந்து நம்ம சுதந்திரம் வாங்கும் போது அவங்க விட்டுட்டு போன சொத்து எல்லாமே வக் போர்டுக்கு போயிடுச்சு. ஏன்னா எல்லாரும் எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்படி போக 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 இவங்க, ஏன்னா இன்னைக்கு இந்த நிலம் எடுக்கிறது முஸ்லிம்ஸ்க்கு மட்டும் பாதிப்பு இல்ல. இன்னைக்கு வக் போர்டு நிலம் ஹிந்து கிட்ட இருக்கு, வக் போர்டு நிலம் கிறிஸ்டியன் கிட்ட இருக்கு, வக் போர்டு நிலம் பார்சி கிட்ட இருக்கு, புத்திஸ்ட் கிட்ட இருக்கு. எல்லா மத மக்களும் வாழ்றாங்க. வப்பு கீழ வப்பு வந்து ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. நான் எனக்கு தெரிஞ்சதுனால சொல்றேன். என் ஃப்ரெண்டோட அப்பா வந்து அதுல ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்காரு. ஓகேவா? நான் சொல்றேன். இந்த முடியாதவங்க, வறுமை கோட்டுக்கு கீழ இருப்பாங்க தெரியுங்களா? அகதியா வந்து இங்க வாழ்வாங்க தெரியுங்களா? அவங்களுக்குலாம் வப்பு சார்பாகவே ஒரு பெரிய இடம் கட்டி கொடுத்துருப்பாங்க. இப்ப நம்ம சொன்னோம் டாமெண்ட்ரி சொல்லுவோம். இங்க எப்படி ஒரே இடத்துல வந்து ஒரு 20, 30 பேர் வாழ்வாங்கன்னுல. அதே மாதிரி நம்ம ஸ்டேக் எப்படி சொல்லுவோமோ, அந்த மாதிரி அங்க ஒரு பெரிய 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 டாமெண்ட்ரியை கட்டி கொடுப்பாங்க. எப்படின்னா அங்க வந்து ஒரு 40, 30 முஸ்லிம்ஸ் வந்து ஒன்னா வாழ்றதுக்கு அவங்க வந்து அந்த டாக்குமெண்ட்ரி கட்டி கொடுப்பாங்க. அந்த டாமெண்ட்ரி கட்டி கொடுப்பாங்க. அங்க போய் வாழ்வாங்க. இந்த மாதிரிலாம் வக்பு நிறைய விஷயங்களை பொதுமக்களுக்கு செஞ்சுட்டு இருக்காங்க தினந்தோறுமே. அவங்க எப்படி பார்த்தாலுமே அவங்க பொதுமக்களுக்கு என்ன செய்யணும், தன் சார்பா இருக்க மக்களுக்கும் என்ன செய்யணும் தான் யோசிச்சு பண்ற ஆளு. இப்போ இந்த வப்பு எடுக்கிறது வப்புக்கு மட்டும் சொத்துக்கு மட்டும் போகாது. நாளைக்கு அவங்க வப்பு கீழே கண்ட்ரோல் இருக்க கோயில் நிலத்தையும் அபகரிக்கிறது தான். நாளைக்கு பள்ளிவாசமே இருக்காம நீ வேண்டறதுக்கும் தொழுகை பண்றதுக்கும் இடம் இல்லாம பண்றது தானே பிளானு. உத்தரப்பிரதேசல வெளியில வந்து தொழுகை பண்ணவனை போட்டு அரெஸ்ட் பண்ணி நீ எஃப்ஐஆர் போட்டு வச்சிருக்கேன்னா நீ எவ்வளவு பெரிய ஆள் நீ. எஃப்ஐஆர் விட்டா பரவாயில்ல ப்ரோ. வீடை இடிக்கிறது, அந்த மக்களை போட்டு ப்ரோ மசூதி இடிக்கிறானுங்க ப்ரோ. இவனுக்கு ஊர்வலம் போனா மசூதிக்கு வந்து துணி போட்டு கவர் பண்ணிருக்கானுங்க ப்ரோ. என்ன ப்ரோ ஊர் இது? என்ன நடக்குது நாட்டுல? இதெல்லாம் இந்த மாதிரி பேசாம சவுதியில நினைச்சிருந்தானா, இந்த மாதிரி சவுதியில நினைச்சிருந்தானா உங்களுக்கு எல்லாம் கொட்டை கிட்ட எல்லாம் பிஞ்சிட்டு இருக்கும். எவ்வளோ எனக்கு தெரிஞ்சு இவன் இந்த வக் பில்ல மட்டும் பாஸ் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன். அந்த அந்த என்ன சொன்னாங்க, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், அதுக்கெல்லாம் ஏதோ ட்ரையல் மாதிரி இதை வச்சு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இதை மட்டும் பாஸ் பண்ணி முடிச்சுட்டாங்க, எல்லாமே உள்ள வந்துரும், வரிசையை தள்ளிடுவோம். இல்ல ப்ரோ, இத்தனை நாள் நம்பால் வந்து அறிக்கை கொடுப்பாரு, இல்லனா வந்து டேக் ஏதாவது இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, நம்ம தலைமையில இருந்து தான் வரும். இது எதுக்கு போராட்டம் கொண்டு வந்தாங்கன்னா இதுல இருக்க சீரியஸ்னஸ். இன்னைக்கு நீங்க ஆளுங்கட்சி வந்து ஒரு டிராமா பண்ணீங்கல்ல, என்னது நாங்க வந்து இதை வந்து கோர்ட்ல பார்த்து பண்ணி, கோர்ட்ல பார்த்தா ஃபர்ஸ்ட் ரோட்ல வந்து போராட்டம் அந்த மக்களுக்காக நின்னு முழுக்க டிராமாங்க. டிஎம்கே டிராமா லிட்டரலி எக்ஸ்போஸ். டிஎம்கேன்னு சொல்ல மாட்டேன், டிஎம்கே காங்கிரஸும் எப்படி அவங்க 2 பேரும் சேர்ந்து போஸ்ட் எப்படி தெரியுமா போடுறாங்க? அவங்க ரெஸ்பான்ஸ், அது அறிவார்ந்த ஐடி செல்லோட ரெஸ்பான்ஸ் என்னன்னா, நாங்க வந்து கோர்ட்ல வந்து நடவடிக்கை எடுக்க போறோம், சட்டப்பேரவையில எடுத்து பேசிட்டோம். ஏண்டா விஜய் வந்து போராடினாருன்னா நாளைக்கு பெர்மிஷன் வாங்காம போராட போறாங்க, தூக்கி உள்ள போட போறாங்க. ஏண்டா போராட தானே செய்வோம், மக்களுக்கு நல்லது நடக்கலன்னா போராட தான் முடியும், அதுதான் ஒரே வழி. என்ன மக்கள் போராடாத அளவுக்கு நீ ஆட்சி நடத்து, மக்கள் போராடாத அளவுக்கு கூட்டணி கட்சிக்கு பிரஷர் போடு. எதிர்கட்சியில நீங்க தானே உட்கார்ந்துருக்கீங்க, வெறும் வாக்கு செலுத்திட்டு உட்கார்ந்துருக்கிறது மட்டும்தான் எதிர்கட்சியா? அதை மீறி உங்களால வேற ஒண்ணும் பண்ண முடியாதா? இறங்கி போராடுங்க. அன்னைக்கு சுதந்திரம் எப்படி வாங்கணும்? மக்கள் என்ன சட்டை கிழிச்சு உள்ள போய் போராட்டம் பண்ண, அன்னைக்கு சுதந்திரம் வாங்கும் போது நாங்க என்ன மக்கள் எல்லாம் வந்து என்ன கோர்ட்ல தீர்ப்பு கொடுப்பாங்கப்பா, சட்டம் வந்தோடனே நம்மளுக்கு சுதந்திரம் கொடுத்துருவாங்கன்னு உட்கார்ந்துருந்தா அன்னைக்கு ரத்தத்தை சிந்த போராடினாயா? என்ன நீ இதெல்லாம் ஓட்டு போட்டு வாங்கிட்டு வந்து நாளைக்கு இன்னைக்கு அதுக்கு தானே எதுக்குங்க அவங்களுக்கு பவரை கையில கொடுத்தோம்? பவர் எதுக்கு கொடுத்தோம்? உட்கார்ந்துக்கிட்டு நாங்க என்ன செய்யறது, நாங்க சட்டசபையில போய் ராஜா வந்து அடுக்கு நல்ல ஒரு எக்ஸலண்ட் பாயிண்ட பேசிட்டு கை தட்டிட்டு வந்துட்டு, சாரிங்க எங்களால ஒண்ணும் பண்ண முடியலன்னு போறதுக்கு பாலிடிக்ஸ். இவனுங்க ப்ரோ, இவங்க எல்லாம் டோட்டல் கரப்ஷன் கமிஷன் எப்படி இதை சம்பாரிச்சு இதுல லாபம் பார்த்து காங்கிரஸும் டிஎம்கேவும் விளையாடுறாங்க ப்ரோ. இங்க உள்ளூர்ல ஏமாத்துறேன், அவன் சென்ட்ரல்ல அவங்களுக்கு என்னதான் காங்கிரஸ் திரும்பி இழுச்சு பெறணும்னு நினைச்சிருக்கா, இல்லாட்டி இப்படியே படுத்தே இருந்துடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க, என்னன்றதும் தெரியல.
இல்ல இதுல ஒரு விஷயம் நம்பால கடிக்கிறானுங்களே. நான் ஒண்ணே ஒண்ணு கேக்குறேன். அதான் ஒருத்தன் ஏதோ நீ ஒரு வீடியோ பார்த்தேன். நம்பால் ஸ்கூல் வச்சிருக்காங்க. எத்தனை ஸ்கூல் ஃப்ரீயா விட்டாரு? ஏதோ கேட்டான். நான் என்ன சொல்றேன்னா, திருச்சிக்கு போ. இல்ல திருச்சி வேணாம். ஆல் ஓவர் தமிழ்நாடு எடுத்துக்கோ. காவேரி ஹாஸ்பிட்டலும் எத்தனை பேருக்கு தெரியுங்க? கலைஞர் கூட அங்கதான் அட்மிட் ஆனாரு. எல்லாருக்கும் தெரியும் ப்ரோ. காவேரி யாருக்கு தெரியுமா? கே நேருது. நீ எத்தனை பேருக்கு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கொடுக்குற தம்பி? அவர் எத்தனை இன்டர்நேஷனல் ஸ்கூல் வச்சிருக்காரு தெரியுமா தம்பி? ஐயோ ப்ரோ, நீயும் அதெல்லாம் இந்த கேள்வி எல்லாம் கேட்டு தற்கொலை மாதிரி நீயும் போயிடாது. அது தற்கொலைங்க. இல்ல ட்ரூ வேல்யூ யாருது தெரியுமா? ஜி ஸ்கொயர் மாதிரி ட்ரூ வேல்யூ எவ்வளவு பெரிய இடம், எவ்வளவு பெரிய பில்டர்ஸ் தெரியுமா? ட்ரூ வேல்யூ யாருது தம்பி? என்னடா விளையாடிட்டு இருக்கீங்க? ஏதாவது ஒரு நாட்டுக்கு நல்லது இல்ல இங்க இருக்க பொதுமக்களுக்கு நல்லதுன்னு பேச வந்தா நம்மள கடிக்கிறது. போராட்டம் அதாவது இறங்கி மக்கள் போராடல ஒன்னால ஒண்ணும் பண்ண முடியலன்னு வச்சுக்குவேன். வாயை மூடிட்டு பேசாம போய் உட்காரு. நாங்க போராடிக்கிறோம்டா. எங்களால முடிஞ்சது நாங்க செய்யறோம்டா. நாங்க ஜெயிக்கிறோம், தோக்குறோம். ஆனா சண்டை போடுறோம், போய் எதிர்த்து நிக்கிறோம். அதை விட்டுட்டு இவர் நீங்க பெர்மிஷன் வாங்காம போறீங்களா? ஆமா, இவர் பெர்மிஷன் கேட்போம். இவர் பெர்மிஷன் முதல்ல உட்கார்ந்து அப்படியே டைப் பண்ணி, ஓ தயவு செய்து வாங்க, உங்களுக்கு தகுந்த பாதுகாப்பு கொடுக்கணும் பெர்மிஷன் கொடுத்துருவாங்க தூக்கி. மக்கள் செய்வோம். அன்னைக்கு ஊர்வலம் போனாங்களே, எலெக்ஷன் என்ன ஊர்வலம்டா? அண்ணாக்காகவா எதுக்கோ ஊர்வலம் போனாங்களே டிஎம்கே. எதுக்கோ ஒரு ஊர்வலம் பண்ணாங்க. ஓகேவா? கேள்வி கேக்குற முகாந்திரமே இல்லங்க. அதுவும் இருங்க ப்ரோ. நேத்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி இன்னைக்கு எப்படி ப்ரோ அந்த போராட்டத்துக்கு அப்ரூவ் பண்ணாங்க? அதான் சொல்றேன் ப்ரோ, இவங்க எல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு முகாந்திரமே இல்ல. டிஎம்கே கூட்டணி கட்சிகளோ கேள்வி கேட்கறதுக்கு எந்த முகாந்திரமும் இல்ல. ஏன்னா என்ன பாதிப்பு நடந்தாலும் பிஜேபியை எதுக்குறதுக்கு இந்தியா கூட்டணியை உருவாக்குறோம். நாங்க பிஜேபி கால் உண்டோட மாட்டோம். நாங்க பிஜேபி தமிழ்நாட்டுல இருந்து அடிச்சு விரட்டுவோம். சட்டசபையில போய் கிளிக்க போறோம், அடிச்சு துவைக்க போறோம், தம்சம் பண்ண போறோம். ஆச்சா ஊச்சான்னு பேசிட்டு 10 வார்த்தை மைக்ல, அதுதான் அந்த கொடுக்குற 5 நிமிஷத்துல மைக்ல பேசிட்டு வந்துடுறாங்க. வீட்டுல இருந்து ஜம்மன் படுத்து தூங்கிடுறாங்க. இதுதான் நீங்க போராடுற லட்சணமாடா? இல்ல மக்கள் கேட்பாங்க இல்லைங்க. மக்கள் கேட்கறதுக்குன்னா இந்த அடிப்படை உரிமை கூட இல்லையா நமக்கு? என்ன பீப்புள் ரெப்ரசன்டேட் தான் அவங்க வேற எதுவும் கட்சியை ரெப்ரசென்ட் பண்றாங்களா, பார்ட்டியை ரெப்ரசென்ட் பண்றாங்களா? அங்க போய் பீப்புள் தான் ரெப்ரசென்ட் பண்றாங்க. நம்ம தான் ஓட்டு போட்டு அனுப்பிச்சு வச்சோம். ஓட்டு போட்டவங்க இன்னொரு அநியாயம் ப்ரோ. டீலிமிட்டேஷனுக்கு எவ்வளவு பெரிய டேக் லைன் போட்டானுங்க, டேக் போட்டு ஓட்டானுங்க. டீலிமிட்டேஷனுக்கு டிராமா போட்டாங்க. அப்பனா இவனுக்கு இன்டென்ஷன் புரியுதா? ஒண்ணு இல்ல, டீலிமிட்டேஷனுக்கு எல்லா டிவி டிபேட் ஷோலையும் ஒரு செய்தியாளர் 2 செய்தியாளர் இருப்பாங்க, ஒரு டிஎம்கே பர்சன் இருப்பான். ஆனா அவனுக்கு எல்லாருமே டிஎம்கே தான் வச்சுக்கோங்க. என்ன கதறானுங்க. விசிகேல ஒருத்தர் இருப்பாரு. நேத்து போய் பாக்குறேன், விசிகேல ஒருத்தர் மட்டும் போராடிட்டு இருக்காரு. ஏன் வா, நீ வா, டீலிமிட்டேஷனுக்கு டேக் போட்டியே பைத்தியமே, இதுக்கு டேக் போடுங்கடா ஊபி சார், இதுக்கு டேக் போடு. நீ இதுக்கு தான் டேக் போடணும், நீ இதுக்கு தான் குரல் கொடுக்குறேன்னு சொல்லணும். நீ நம்மள கடிக்கிற, போராட்டம்னு சொல்ற, எங்களை கடிக்கிற. எனக்கு அது புரியவே இல்லை ப்ரோ. அந்த லாஜிக் அந்த நவாஸ்ன்றலாம் இந்த நம்ம இந்த விடுதலை திரை கட்சியில இருக்கிறாரு, அவரெல்லாம் என்ன பேச்சு பேசினாரு. நீ நடிக்க தெரிஞ்சவன், இப்போ உன் மக்கள்டா, உன் கூட இருக்கிற ஆளுக்கு பிரச்சனை வந்திருக்கு, நீ என்ன அழுத்தம் கொடுக்க போற? எப்படி நீ வழிவகை போற? கோர்ட்ல போய் கேஸ் போடுறன்றது இதுதான் நீ போராடுற லட்சணம். இது என்னங்க? இது நீங்களும் செய்யலாம், நானும் செய்யலாங்க. கோர்ட்ல போய் கேஸ் போடுறது இதுக்கு என்ன சட்டசபையில தீர்மானம் நிறைவேற்றணுமா என்ன? உங்ககிட்ட காசு இருந்தா நீங்களும் பண்ணலாம், என்கிட்ட காசு இருந்தா நானும் பண்ணலாம். அவன் போய் கோர்ட்ல கேஸ் போடுறது என்ன டிஎம்கே சொந்த ஃபண்ட்ல இருந்து எடுத்து போட போறான்? தமிழ்நாட்டு மக்கள் சார்பா தானே போய் கேஸ் போடுறான். தமிழ்நாட்டுல இருந்தாலும் காசு எடுப்பான். என்னங்க இது? அதான் சொல்றேன் இல்லைங்க. எப்பா சாமி, இவங்க இத்தனால இந்த அரசியல் பேசாம இருந்தது நம்ம எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்திருக்குன்றது இப்பதான் புரியுது. பேசதாங்க தெரியுது எவ்வளவு அயக்கத்தனம் பண்றாங்க, எவ்வளவு ஏமாத்து. அப்பா, அதுவும் இந்த கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து ஜாலர் அடிக்கிறான் பாத்தீங்களா? அதெல்லாம் ஏத்துக்கவே முடியலங்க என்னால. நம்ம ஒரு நேரமும் நானும் அரசியல் பேசும்போது, ஆஹா அவர் பயங்கர இதா பேசுறாரா, பிடிஆர் பயங்கரமா இதா பேசுறாரா, ராஜா பயங்கரமா இதா பேசுறாரா, நம்ம திருமாவளவன் பயங்கரமா இதா பேசுறாரா. நம்ம இண்டிவிஜுவல்ல இம்ப்ரெஸ் ஆகி உட்கார்ந்து இருக்கும்போது கடைசியில பார்த்தோம்னா ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அந்த 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 பேச்சு திறமையில எங்கெங்க போச்சு? ஏன் ஆக்ஷனை கன்வெர்ட் ஆக மாட்டேங்குது? அது எப்படி? அது கூட்டணி கட்சி, ஒரு பாதிப்பு, பதவிக்கு, பவருக்கு, அதுக்குன்னு வரும்போது எல்லாமே காம்ப்ரமைஸ் ஆயிடுது. சரி, காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு உன்னால ஒண்ணும் பண்ண முடியலன்னா பேசாம உட்காரு. அடுத்தவன உட்கார்ந்து கேள்வி கேட்கறது தெரியுமா? நீ இந்த வேலை பார்த்தியா, நீ அந்த வேலை பார்த்தியா? இதுக்கு தானே உன்னை வாட்ச்மேன்றோம். ஏன்னா அடுத்தவன் என்ன பண்றான்றது நோட்டம் பண்றதுக்கு அவனை பவர்ல உட்கார வச்சிருக்கோம். பேசணுங்க, மக்கள் கண்டிப்பா பேசணுங்க. போய் உன்னால என்ன முடியுமோ கடைசி ஆப்ஷன் வரையும் போராடு.
ஒரு விஷயமா இருந்தா பரவாயில்ல. நம்மளும் இப்ப நம்ம ரீசெண்டா இந்த லாஸ்ட் 1 இயர்ல நம்ம எவ்வளவு விஷயங்கள் பேசிட்டோம். என்ன இன்னைக்கு டீலிமிட்டேஷன் பேசுறோம், நீட் பேசுறோம், அத பேசுறோம், இத பேசுறோம். எந்த பிரச்சனையும் பாருங்களேன். எல்லாரையும் ஃபிங்கர் பாயிண்ட் பண்ற வேலை மட்டும் தாங்க டிஎம்கே பாக்குது. நீட்ட பேசுனீங்கன்னா எடப்பாடிய ஃபிங்கர் பாயிண்ட் பண்ணுவாங்க. இல்லைன்னா காங்கிரஸ் ஃபிங்கர் பாயிண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா தான் வந்து இவங்க மட்டும் தான் பெர்ஃபெக்ட்ன்ற மாதிரி. என்ன சரி எங்கேயாவது ஒரு அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிட்டியா? சரிங்க நான் தப்பு பண்ணிட்டேன். ஆமா நாங்க நாங்க வந்து இதுல வந்து நான் தான் தப்பு பண்ணேன். நாங்க இதை திருத்திக்கிறோம். நாங்க மெம்ம நல்லா பண்றோம். ஒரு இடத்துல அக்கௌண்டபிலிட்டி எடுத்துருக்கான்னு சொல்லுங்க பார்ப்போம். அது எப்படிங்க ஒரு கட்சி 100% தப்பே பண்ணாம ஆட்சி நடத்துறான் அவன். அடுத்தவனை குறை சொல்றதை தவிர வேற ஒண்ணுமே இல்லைங்க டிஎம்கே கிட்ட. இதுல போராடுறவன கேள்வி கேட்கிற நீ எனக்கு அது இருக்கிறதுல உச்சக்கட்ட கோபம் அதுதான். ப்ரோ விட்டுறேன். அவன் சென்டர்ல பண்றது இது இங்க இவனுக்கு பண்ணிட்டு இருக்கானுங்க ப்ரோ. ஒரு மதத்தை வச்சு பேரை சொல்லி ஒரு ஜாதியை வச்சு பேரை சொல்றது. ஒரு தலைவரை ஒரு மதத்தால நீ வந்து அந்த தலைவரை வந்து பிரிவினை உண்டாக்கணும்னு சொல்லிட்டு ஸ்டேஜ்ல ஒரு நேம சொல்றது. டேய் நான் வேணாம் சில இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு சைலண்டா இருக்கேன் தளபதியாக. கோபம் அதான் நம்ம அந்த தளபதி விஷயத்த இதை கண்ட்ரோல் பேசாத பண்ணிட்டு அதை இருக்கேன். பேசாதன்னு சொல்லிட்டு அப்பா இல்ல நம்மளும் உனக்கு அதான் சொல்றேனே. இந்த உனக்கும் அரசியல் தெரிஞ்சதுல பிஜேபிக்கும் இருந்து டென்ஷன் தாங்க மிச்சம். அதான் இல்ல உனக்கும் உண்மையிலே பிஜேபிக்கும் அங்கெல்லாம் ஒரு வித்தியாசம் இல்ல, இல்லைன்னு ஏன் அங்கெல்லாம் சொல்றேன்னா ஒரு இதுதான். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தான். இங்கெல்லாம் நிறைய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இருப்பானுங்க. ம் அதுவா எப்படி ஆமா, இதெல்லாம் கொஞ்சமாச்சும் பரவாயில்ல. இங்க சிரிப்போம். பாரு அலெக்ஸ் சிரிக்காம அலெக்ஸ் இருந்தோம்னா பாக்க இது இல்ல இப்ப நம்மளாவது பரவாயில்ல. கீழே வேணாது பி ராமானுஜன் உட்காந்துப்பான். அவனே வந்துட்டு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியா பண்றான். ம். அதான் இல்ல அரசியல். இப்ப அலெக்ஸே வந்து வேற இன்னொரு ஐடியில வந்து பேசணும்னா பேசிடுவான். இப்ப சீம்ஸ் இது ஐடியில வந்தேன்னு ஆஹ் வைங்கோ அதான் ரஜித் சொல்றேன். அவன் சைலண்டா இருக்கான்றதுக்கு ரீசனே இதுதான். இந்த ஐடி இல்ல இல்ல இந்த கட்சிக்கான முதல்ல மரியாதை. இல்ல என்ன கேட்டா ஒருத்தவனும் இங்க இருக்கிறவங்க தான். இது எல்லாத்தையும் தாண்டி நான் ஒரு சென்னை பிறந்து வளர்ந்ததுல இருந்து எல்லா நானும் அப்புறம் சென்னை சொல்றேன். நான் அப்புறம் எனக்கு ரொம்ப வெறுப்பாயிடுச்சுன்னு வச்சுக்கோ. நான் டிவி கேல அதான் இல்லைங்க இல்ல நான் கட்சியில இல்லைன்னு சொல்லிட்டு ஒருத்த பேசிட்டு இருப்பான் தனியா உட்காந்து. இல்ல இந்த யோகி பாபு சொல்லுவானேதான் அப்பா கவுன்சிலர் சார் அந்த மாதிரி சார் பிறந்து வளர்ந்தது சென்னை தான் சார். சரி ஆனா இல்ல மான்ஸ்டர் மாதிரி நான் அசிங்கமா பேச மாட்டேன். ஏய் நான் ரொம்ப டீசெண்டா இல்ல எனக்கு புரியல. நான் எங்கடா இப்ப பேசினேன்? என்னடா கொத்து விடுற? மான்ஸ்டர் நீ அப்பப்ப ட்ரிகர் ஆயிடுற. சின்ன வயசுல இருந்து ரொம்ப நல்லவங்களா வளர்ந்துட்டோம். இந்த டாபிக்கை யார் ஆரம்பிச்சா? நீதானே அலெக்ஸ் ப்ரோ பாடி சோடா. அலெக்ஸ் ப்ரோ நீதானே பாடி சோடா தான் கேட்டான். இல்ல சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி நீங்க தான் ஆரம்பிச்சீங்க. அப்பதான் யோசிச்சேன். ஆனா இல்ல இதுல பெருமையே இல்ல உண்மை. இது எனக்கு பெருமை இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கே சில வருஷம் ஆச்சு. உண்மைதான். ஏன்னா சினிமா ஃபைட்னா எல்லா சீசனும் திடீர்னு அபியூஸ் பண்ணி இருக்கும். அது ஒரு கட்டத்துக்கு மேலதான் அப்புறம் தான் இது புரிஞ்சுது. இது விஜய் அரசியல் இன்னொன்று விஜய் அரசியலுக்கு வந்த நாள் நிறுத்தினன்றதுலாம் கிடையாது. ஏன்னா வர்றதுக்கு ஒரு வருஷம் முன்னாடியே அது நிறுத்திடுச்சு. அது ஃபாலோ பண்றது தெரியும். அதுக்கு ஒரே ஒரு ரீசன் என்னன்னா பிரோஜனம் இல்ல. இப்ப அவன் அவன் பண்ணலன்னா அவனை திட்டலாம். அவன் குடும்பத்திட்டு என்ன பிரயோஜனம் இருக்குது? அது ஒண்ணு. இல்ல அலெக்ஸ் ஆனா திட்டினா இல்ல திட்டும்போது ஜாலியா இருக்கும். ஆனதுக்கு அப்புறம் யூஸ் இல்லதான். அதுக்கு அவனே யூஸ்லடா. இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கோ. ஒரு ஒரு லெவல் ஆஃப் ஸ்டேஜுக்கு வந்து உன்னோட ஸ்டாண்டர்ட் எங்க தெரியும்னா நீ எதை யார பாயிண்ட் பண்ற யார கேக்குறன்றது நம்மளுக்கு புரிஞ்சிடும். அதான் சம்பந்தமே இல்லாம எவனையும் திட்டிருந்தா பைத்தியக்காரன் ஊர்ல சொல்ல மாட்டான். அதான் இல்ல இப்போ ஒரு கட்டத்துக்கு மேல எனக்கு என்ன ஏகேவன் நான் ரொம்ப டார்கெட் பண்ணி அடிக்கிறது நான் விஜய் சிங்கப்புத்திர மாதிரி ஆயிடுச்சு. புரியுதா? இப்ப போர் அடிக்கும்போது கலாய்க்கலாம். புரியுதா? அவரு ஏதாவது கண்டென்ட் தருவாரு அப்ப கலாய்க்கிறதோட இது ரஜினி அடிக்கலாம்னு பார்த்தா அவனே அதான் நான் விஜய் கலாய்க்கவில்லை என்னை விட்டு விடுங்கள் நல்ல வேலை நான் அவனை எடுத்த. நல்ல வேலை அவனை அதான் எடுத்தடா. உதயநிதி இல்ல நல்ல வேலை எடுத்த. ஒரு 2 நிமிஷம் டைம் கொடு. டேய் சொட்ட கம்யூனிட்டி நீ எங்கடா போற? வேண்டாம் இல்ல நான் தலைவர் கேக்குறேன். ஏன் தலைவர் இல்ல அவரு மான்ஸ்டர் ஏன் தலைவர் ஆனா விட அவனுக்கு மான்ஸ்டர் மன்னிப்பே கிடையாது அவரு அலெக்ஸ். இல்ல அவனுக்கு அவருக்கு மன்னிப்பே ஏன் கிடையாதுடா. தலைவர் ஆன்மீக அரசியல் மயிர் அரசியல் தலைவர் பேசிட்டு மியூச்சுவல் இல்ல ஆன்மீக அரசியல் மயிர் அரசியல் பேசிட்டு இப்ப வந்து பேசுறா. இப்ப ஒரு வீடியோ போடுறா. வப்பு சக்தி எல்லாம் அங்க ஆக்கிரமிப்பு இல்ல பண்றாங்க. ஒரு என்ன ஒரு மக்கள் எல்லாம் வந்து மான்ஸ்டர் போடுறாங்க. தேடி லாலு பின்னாடி லாலு மீட்டு சலாம் போடுவோம். படத்துல தொப்பி போட்டு சார நெட்டியால பைத்தியக்காரனா மோடி பேசுவான். மட்டும் விலகு பிடிக்குன்னு சொல்லுங்க. 7:30 மணிக்கு இல்ல 6:30 மணிக்கு வந்து விலகு பிடிக்கும். அதான் உண்மையில அது நடுவுல தான் இந்த கொரோனா அவேர்னஸ்க்காக வந்துட்டு எல்லாரும் வீட்டுல ஆமா லைட் ஆஃப் பண்ணிட்டு அதான் ஏய் இந்த நாய் அரசியல் வந்தாலும் தமிழ்நாட்டுல தான்டா நடந்திருக்கும் அலெக்ஸ். பொதுமக்கள் இல்ல சொன்னதை ஊரே இல்ல ஏமாத்திட்டு ஒரு பிஜேபி நிமிஷம் வேலை இல்ல பண்ணிருப்பான் அந்த நாய். இல்ல சங்கிலி ரஜினி மோடிக்கு சப்போர்ட் பண்றதெல்லாம் எனக்கு காண்டே ஆகாது. ஏன்னா சின்ன சின்ன வயசுல இருந்தாலும் இதுதானே ரொம்ப ஆன்மீக சங்கின்னு இருப்பானு. ஆனா நடுவுல ஒரு வேலை பார்த்தா என்ன தெரியுமா? திரு உதயநிதி அவர்களே டேய் உன் வயசு என்ன உனக்கு படம் எடுக்கிறான்னு சொல்லிட்டு என்னென்ன பண்ற பார்த்து சீமா இதெல்லாம் பார்க்கும்போது உதயநிதி பிரைஸ் பண்றான். இல்ல ஸ்டாலின் பிரைஸ் பண்ண கூட பரவாயில்ல. புரியுதா? கடைசியில தான் ரஜினி தான் என்னென்ன பண்ண வேண்டியது பேரு
அதான் சொல்றேன். இங்க பாரு ரஜினி ஃபேன்ஸ் எல்லாம் சொல்லிட்டேன். அவனை இதுக்கு அவனா நீ வாய்ஸ் அவுட் குடுக்குற இப்ப நீ இல்ல சோர்ப்பு கேட்டு இல்ல இல்ல அடிப்போம் சொல்லிட்டேன். இன்னொரு வாட்டி அவங்க தலைவர் சைடுல தலைவர் கொடுக்க நின்றுட்டு மாட்டாங்க. வந்தானா இல்ல 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 அவங்க சைடுல முக்காவாசி பேர் சங் பிஜேபி தான், பிஜேபி சப்போர்டர்ஸ். இதை தாண்டி கொஞ்சம் பேர் அது இருக்காங்க. எது தெரியும்டா சாயல அலெக்ஸ். தருவது அவர் அது நல்லவர். பக்காவா தெரியும். இல்லடா என்ன ஒரு கேவலமான பிறவி பாடுறவனுங்க. பொதுமக்கள் நாங்களாம் எல்லா மக்களுக்கும் ஒண்ணுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இப்போ ஒரு அந்த ஒரு சார்பா இருக்க மக்களுக்கு பிரச்சனைனா ஒரு வாய்ஸ் அவுட் வருதா பாரு, வீடியோ போட சம்பந்தமே இல்லாம தீவிரவாதிகள் உள்ள பூந்துட்டாங்க தானே வீடியோ போட்டு பேசியிருந்த. என்னத்துக்கு சமூக அந்த இல்ல இல்ல வீடியோ எதுக்கு நீ போட்ட தீவிரவாதிகள் ஃபர்ஸ்ட் அது ஆஃப் ஆல்? வந்து சமூக விரோதிகள் இது ஒரு வார்த்தை. சமூக ஏய் ஒரு விரோதிகள் வீடியோ போட்டான், அந்த வீடியோ பாத்தியா இல்லையா? ரீசெண்டா ஒரு வீடியோ லாஸ்டா ஒரு வீடியோ விட்டான் பாத்தியா இல்லையா? மென்டலானா? ஆமா மென்டலான ஒரு வீடியோ விட்டான். ஒரு 30 செகண்டுக்கு எனக்கு ஒரு வந்து நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ விட்டான். எதுக்குன்னா அந்த எப்ப ப்ரோ? மீனவர்கள் விஷயத்துக்கு ஏதோ பேசுறேன்ற பேர்ல ஏதோ பேசிருப்பான். சம்பந்தமே இல்லாம எங்க பாம்பேல நடந்த விஷயத்த பேசியிருப்பான். அங்க வந்து தீவிரவாதிகள் உள்ள பூந்துட்டாங்க, அதை முதல்ல இல்ல பூந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. மீனவர்களுக்கும் ரஜினிக்கும் சம்மந்தமே கிடையாது. சப்போர்ட் எப்பவுமே பண்ணதும் கிடையாது. ஏய் என்ன இன்னும் எதுக்குதான் ப்ரோ மீனவர்கள் சப்போர்ட் சைடுல இருந்து வந்துக்கிறாங்க இந்த எவ்வளவு எந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்குதுன்னு சொல்லவே தேவையில்ல. சில பேருக்கு அது புரியும். சொல்றேன் நான். உணர்ச்சி இல்ல. இல்ல ஒரு விஷயம் இப்படி நடந்திருக்கு, நீ வந்து ஏன்னா இங்க அது நல்ல கையில நியாயம் பேசுற இது பேசுறவங்க வந்து பேசு. இப்போ வந்து வீடியோ போடு பேசு. அவ்வளவு பெரிய ப்ரோ நல்லவனாச்சு நீ தான் பேசி தொலை. தேதி பின்னர் அறிவிக்கப்படும் ப்ரோ. வேற வேணாண்டா. வேற ஏதாவது பேசுங்க, வேற ஏதாவது பேசுங்க. நான் வந்து ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன். அதான் இல்ல இல்ல ஐயோ நான்லாம் ஐபிஎல் நான்லாம் கிரவுண்ட்ல சொல்ல ஐபிஎல் வரையிலும் வாயை மூடிட்டு கிரவுண்ட்ல உட்காந்துட்டேன். ஐபிஎல் கிரவுண்ட்ல நல்லா ஆட மாட்டாங்கன்னு எல்லாம் தலைவர் கிரவுண்ட்ல ஆடுறாங்க. வேற ஏதாவது டாபிக் மாத்துங்க. வழக்கம் போல டிஎம் மான்ஸ்டர் இதுக்கு சொல்யூஷன் என்னதான், இதை எப்படி தடுக்கிறது? ஆமா ஒண்ணும் இல்ல. எல்லா முஸ்லீம் கிட்ட இருக்கிற ஆதார் கார்டை கொண்டு போய் மோடி கிட்ட கொடுங்க. அவர் பத்திரமா பார்த்துட்டு ஏன் ப்ரோ நீ வேற? நாளைக்கு எல்லாம் போராட்டத்துல கலந்துக்கோங்கடா. எங்க ஏரியால எங்கெங்கெல்லாம் நடக்குதோ, மாவட்டத்துல உங்க ஏரியால எங்க நடக்குதோ அது தெரிஞ்சுக்கிட்டு நீங்க போய் பார்ட்டிசிபேட் ஓவரால் பண்ணிடுங்க. தமிழ்நாடு இல்ல ஒரே இடத்துலயா? அதுதான் தெரியல. அந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம் எதுவோ அதுல போய் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம் நான் என்ன மெயினா அதை சொல்லணும்னா, தயவு செஞ்சு இப்படி ஒரு விஷயம் இங்க பண்ணிட்டு இருக்கானுங்க. அதை பிஜேபி என்ன பண்ணுதோ, டிஎம்கே இங்க சைலண்டா அதை மூடி மறைக்கிற வேலையா பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே மோடி இதெல்லாம் நடக்காத மறைக்கிறது மாதிரியும் சார், மூடி மறைக்கிறது. இப்ப மோடி மறைக்கிறது அப்படியே தெரியாத மாதிரியும் இப்படி எல்லாம் ஒரு சட்டம் வந்த மாதிரியே தெரியாத மாதிரி நடந்துட்டு இருக்கு. ஓகேவா? டீலிமிட்டேஷனுக்கு உங்களுக்கு கதற பூசணிக்காய் மாதிரி. சோத்துலயே மறைக்க பாக்குறாங்க. அதான் ஆனா இதுல டீலிமிட்டேஷன் கதற மாதிரி இல்ல இங்க இதுல எவனும் ஹைலைட் கதறல. என்னன்னா சிஏ ஆக்ட் வரும்போது வந்துட்டு தளபதி வந்துட்டு பண்ணது வந்துட்டு செம்மையா ரீசர்ச் நல்லா பேசினாங்க. அதே மாதிரி இது இருக்குன்னு தோணுது. அதுவும் ஆஃப்லைன்ல இது நல்லா ரெஸ்பான்சிபிலிட்டான்னு தோணுது. அதுவும் போராட்டம் பார்ப்போம். நாளைக்கு ஆனா தெரியல எத்தனை பேர் அரெஸ்ட் அலெக்ஸ் பண்ண போறாங்க. புத்தியா அந்த டிஎம்கே டென்ஷனா என்ன பண்ண இல்ல போகுதுன்னு டிஎம்கே எவ்வளவு கேவலமானவன் தெரியுங்களா? இப்போ இஃப்தார் நிகழ்ச்சிக்கு அன்னைக்கு ரம்ஜான் அன்னைக்கு குப்பை வண்டியில சாப்பாடு எடுத்துட்டு வந்து குத்தானுங்க. தெரியுங்களா இல்லையா? பாத்தியா இல்லையா? பார்த்தோம் ப்ரோ. பிச்சைக்காரன் கூட சாட மாட்டான். திட்டினானுங்க என்னடா எல்லாம். நம்ம என்னடா சைடு திட்டின்னு இருந்தாங்க. பிச்சைக்கார வேலை உங்களுக்கு? என்னடா உனக்கு மரியாதை உங்களுக்கு கொடுக்குற நீ? எச்ச ஏடா நீ டிஎம்கே மீட்டிங்ல குப்பையில எடுத்துட்டு வந்து போடு, இல்ல குப்பைக்குள்ளே கலந்து போடு. அதான் அவன் இல்ல. யார் என்ன கேட்டான்? அதாவது யூடியூப்ல ஒரு இர்ஃபான் இருக்கிறதுக்கு திட்டுறீங்க. பாலிடிக்ஸ்ல ஃபுல்லாவே இர்ஃபான் தான். டிஎம்கே ஆளுங்க அதுவும். இல்ல குப்பை வண்டியில இருந்து குடுக்குறேன் நான் அவ்வளவு கேவலமானவங்களாடா? ஏன் உனக்கு ஒரு வண்டியே கிடையாதா கார்பரேஷன்ல? திமிரு. உனக்கு என்ன அவ்வளவு ஆணவ திமிரு? கொடுத்துட்டு வந்து நாங்க கொடுத்தா எதோ வேணா வாங்கி சாப்பிட நான் அவ்வளவு பிச்சைக்காரன் நாங்களா? இல்ல இனிமே நீ உதவின்றது கொடுத்தது எதோ வேணா சாப்பிடணும் பிச்சைக்காரன் நாங்க? ஸ்கூலுக்கு எத்தனை பேர் இது நடந்ததுக்கு தெரியல. ஏதாவது ஒரு ஸ்கூல்ஸ் ஆனுவல் டேஸோ இல்ல எது நடந்தாலும் சரி, பிஸ்கெட்ஸ் ஏதாவது டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க. பிஸ்கெட்ஸ் கேக்ஸ் ஏதாவது ஒண்ணு எல்லா கிளாஸ் ரூம்ஸ்க்கும் இது பண்ணுவாங்க. அந்த டைம்ல வந்துட்டு எவனா ஒருத்தர் தூக்கி அடிக்கிற மாதிரி ஏதாவது கிளாஸ் லீடர் வந்துட்டு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண ட்ரை பண்ணுவான். அப்ப சாரே வந்துட்டு அசிமா திட்டுவாரு. அப்ப ஏன் திட்டுவாருன்னு யோசிச்சு பார்த்தா உனக்கே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அதை மரியாதை தரணும். எவ்வளவு லெஃப்ட் ஹேண்ட்ல இப்ப நிறைய பார்த்துருக்கோம் பேக்கரி கடையில சாப்பாடுனா லெஃப்ட் மரியாதை அதான் அலெக்ஸ். இல்ல இப்ப காசு கூட லெஃப்ட் ஹேண்ட்ல தரக்கூடாது. ஏன் எங்க சார்லாம் தெரியாம சொல்லிட்டேன் லெஃப்ட்ல தந்துருவேன். பாப்ப ரைட்ல தடான்னு. அதான் இதெல்லாம் ஏதாவது இப்ப லெஃப்ட்ல தந்தா நான் வாங்காம இருக்க போறாங்க. ஒரு மரியாதை தான். எங்க வீட்டுல சாப்பாடு கீழே இருந்ததுன்னா அத மேல கூட நடக்க சொல்ல மாட்டாங்க, தாண்டி நடக்க சொல்லுவாங்க. தள்ளி அப்படி தாண்டி இப்படி சைடா போய் தான் சொல்லுவாங்க. இல்ல அதை பெருக்கிட்டு இல்ல அதை எடுத்துட்டதுக்கு அப்புறம் தான் போக சொல்லுவாங்க. அதனாலதான் உனக்கு மரியாதைடா. நீ என்னன்னா இதெல்லாம் பிச்சைக்காரனாடா. அவங்க எல்லாம் உனக்கு என்னடா இலக்காரம் ஆச்சு உங்களுக்கு? டிஎம்கே ஊபி சார்னா உங்களுக்கு என்ன இலக்காரம் உனக்கு? இந்த குப்பை வண்டியில எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு சாப்பாடு கொடுத்துட்டு இதுல பெருமை வீடியோ வேற. குப்பை வண்டியில
இதெல்லாம் இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இந்த மாதிரி ஒரு பொறுக்கி நாயெல்லாம் வச்சுக்கிட்டு மேடை ஃபுல்லா அசிங்கப்படுத்திக்கிட்டு அந்த மக்களையும் அவன் அதை பேசுனதுக்கு மன்னிப்பு கேட்டது பார்த்தாம இன்னைக்கு நீ ஒரு காரியத்தை பண்ணிருக்க. ஆனா எனக்கு மன்னிப்பு கேட்டதெல்லாம் இருக்கட்டும், அந்த முஸ்லிம் திட்டிட்டு ஒண்ணு பண்ண பாத்தியா, எங்க ஏரியா பக்கத்துல ஒரு முஸ்லிமா இருக்காரு, அதான் நானும் இது பண்ணுதான் அதெல்லாம் கேக்குறேன். ஆனா அப்படி இருந்தும் திட்டுற பாத்தியா, அதான் புரியல இது.